மனக்குழப்பங்கள் வரும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குருவின் பார்வை வந்து ராகு மேலே பருவதனால அந்த குழப்பத்தில் ஒரு நிதானம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கொடுக்குது. நம்ம அப்படி ஒன்றும் நம்ம மோசமாக போயிடாது. ஸோ இன்னுமே மனக்குழப்பங்கள் சிலது வரலாம், சில கான்ஃப்ளிக்ட் வரலாம், சில குடுக்கல் வாங்கல், சில நண்பர்கள் விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். எதிர்பார்க்கறது ஒன்று, நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி சில மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு. உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கொஞ்சம் குறைபாடுகள் உண்டு. அதை நீங்கள் சகிச்சு தான் நீங்கள் வரணும் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. நம்ம கிரீடியாக நம்ம ஆசைப்பட்டு ஏதோ செயல்படும் பொழுது சில பிரச்சனைகள் வரும். பாத்ரூமில் இருக்கிறப்ப திடீர்னு வலிக்கிட்டு விழுகிறது, எதிர்பாராத சில சம்பவங்கள், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து அஷ்டம சனி தாக்கத்தில் நட்பு கசக்கும். நம்ம யாரை நம்பியிருந்தோமோ அவங்களே நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. செப்டம்பர் 2025 சிம்மராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு பலம். சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடக்கும் பொழுது அதை வந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலம் வந்து ஒரு அமைப்பு வந்து குரு வந்து 11ஆம் இடத்துல இருந்து நேராக 5ஆம் வீட்டை பார்க்குறார், 7ஆம் வீட்டை பார்க்குறார். அதே சமயத்தில் அவர் வந்து 3ஆம் வீடுங்கிற முயற்சி ஸ்தான வீட்டையும் பார்க்குறார். சனி 8ஆம் இடத்துலேருந்து அஷ்டம சனி தாக்கத்தை கடந்த 3-4 மாதமாக சிம்மராசிக்காரர்கள் கொடுத்துருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், குரு ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு, ராசிக்குள்ளேயே கேது. எப்பவுமே ராகு கேதுகள் ராசிக்குள்ளே வரும்பொழுது மனக்குழப்பங்கள் வரும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குருவின் பார்வை வந்து ராகு மேலே பருவதனால அந்த குழப்பத்தில் ஒரு நிதானம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கொடுக்குது. நம்ம அப்படி ஒன்றும் நம்ம மோசமாக போயிடாது அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. சரி, மாத கிரகமோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, சூரியனே செப்டம்பர் மாதத்தோட முதல் பகுதியில் முதல் 2 வாரத்தில் ராசிக்குள்ளேயே இருக்கிறார். ராசிக்குள்ளே இருந்து கேதுவால் பாதிக்கப்படுகிறார். ஸோ இன்னுமே மனக்குழப்பங்கள் சிலது வரலாம், சில கான்ஃப்ளிக்ட் வரலாம், சில குடுக்கல் வாங்கல், சில நண்பர்கள் விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். 3rd and 4th வீக்கில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வருவது நல்ல விஷயம். புதனோட சேர்ந்து 4ஆம் இடத்துக்கு வரார். பட் வந்தாலும் சனியின் பார்வை பெறுகிறார். ஸோ அதுலேயும் சில 100% பிராப்தங்கள், 100% ஸ்மூத்தான அமைப்புகள் இல்லாமல் கொஞ்சம் மனக்குறைவுகள், எதிர்பார்க்கறது ஒன்று, நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி சில மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடான விஷயத்தில், பங்குதாரர்கள் விஷயத்தில், குடும்பத்தில், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில், இது எல்லாத்துலேயுமே எல்லா வயதினரும், சிம்மராசிக்காரர்களோட எல்லா வயதினரும், சிறுவர்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதினராக இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும், இது மாதிரி விஷயத்தில், உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நாம் எதிர்பார்க்கக்கூடிய ரெசிப்ரோகேஷன், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கம்யூனிகேஷன் பிஹேவியர் வந்து நம்மளுடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய கொலீக்ஸாக இருந்தாலும் சரி, கிளையண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கொஞ்சம் குறைபாடுகள் உண்டு. அதை நீங்கள் சகிச்சு தான் நீங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் அஷ்டம சனி தாக்கத்தின் ஒரு விஷயமையும் கொடுக்குது. முன்னே லக்னத்திலேயே சூரியனுங்கிற கிரகம் வந்து கொஞ்சம் கேதுவோட சேர்ந்து அடுத்து வரக்கூடிய சனியின் பார்வையும் கொஞ்சம் அப்படி காட்டுது. ஸோ அஷ்டம சனி தாக்கத்தில் இதுவும் ஒரு மாதம் நீங்கள் சகித்து கொண்டு, சில விஷயங்கள் அவ்வளோ சௌரியமாக இல்லைனாலும் பொறுத்து கொண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய பல மாதத்தில் இந்த மாதமும் ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வர்றது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மாதத்தின் 3rd and 4th வீக்கில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ராசிக்குள்ளேயே வருவது கொஞ்சம் தாக்கங்கள் குறையும், சில வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் குறையும். அது மாதிரி அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் வருவது கொஞ்சம் தன லாபங்கள், கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது மாத கிரகத்தின் சஞ்சாரமும் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள், பெயர்ச்சி, இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசிக்காரங்க அஷ்டம சனி நடக்கும் பொழுது இந்த செப்டம்பர் மாத பலனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் விஷயங்கள், உறவு விஷயத்தில் சில அக்கறைகள் வேணும். உடல் உபாதைகள்லையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். திடீர்னு சில செட்பேக்ஸு, வண்டி வாகனத்தில் போகிறப்ப செட்பேக்ஸு, நம்ம ராத்திரி நேரம் இரவு பொழுது சார்ந்ததுக்கப்புறம் ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கிரீடியாக நம்ம ஆசைப்பட்டு ஏதோ செயல்படும் பொழுது சில பிரச்சனைகள் வரும்.
ஆசைப்படாமல் நிதானமாக உழைப்பை நம்பி யார் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது. ஸோ இப்போ பெருசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, பெருசாக ஒரு லாபம் நோக்கு பண்ணலான்ட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறது, இந்த மாதிரி அஷ்டம சனி டைமில் வந்து அப்படி பண்ணுறது பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமான அமைப்புகள் வராது. போயிட்டு அப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த அரசர்களுக்கு ஆட்சி போகிறது, பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டருக்கெல்லாம் பிரச்சனை ஆகுறது, ஆட்சி கவிழ்வது, இதெல்லாமே அவங்களுடைய அஷ்டம சனி தாக்கத்தில் தான் வரும். ஸோ நமக்கு இயல்புக்கு மாறான பலன்கள், உடல் உபாதைகள், குடுக்கல் வாங்கல பிரச்சனை, உறவுகளில் பிரச்சனை, திடீர்னு சில உடல் உபாதைக்காக சிலது ஆப்ரேஷனோ சிலதோ பண்ணக்கூடிய அமைப்புகள், அதெல்லாம் பாத்ரூமில் இருக்கிறப்ப திடீர்னு வலிக்கிட்டு விழுகிறது, எதிர்பாராத சில சம்பவங்கள், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து அஷ்டம சனி தாக்கத்தில். ராசி அதிபதி ஆகிய சூரியனே ராசியில் இருந்தாலும் ராகு கேதுகளோட சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி ஆகிய செவ்வாய் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வருவது நல்லது. அது செவ்வாய் குருவின் பார்வை பெறுவதனால ரியல் எஸ்டேட் அது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல லாபங்கள், மெடிக்கல் ரிலேட்டட், ஸ்போர்ட்ஸ் பீப்புள், கேட்டரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான சில பலன்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த அஷ்டம சனி மார்ச் ஏப்ரல் மாதத்துலேருந்து 2025 வரக்கூடிய அந்த அமைப்பு இந்த செப்டம்பர் மாதமும் கொஞ்சம் ஃபீல் பண்ணக்கூடிய, கொஞ்சம் அதை சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா வயதினர்களுக்கும், குறிப்பாக அந்தந்த வயது குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அடிபடுவது, இளைய வயதினர்களுக்கு வந்து நண்பர்களிடையே சில பிணைப்புகள் வருவது, சில சங்கடங்கள் வருவது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஸில் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வர்றது, சீனியர் சிட்டிசன்னா அவங்களோட உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனையாகிறது, அது மாதிரி சில பங்குதாரர்களுக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் வருது, அது மாதிரி சில விஷயங்கள் வரக்கூடிய மாதமாக இருந்தாலும் அந்த குருவின் பார்வை 7ஆம் இடத்துக்கு இருப்பதனால பெரிய நம்ம அத்துமீறி போய் பெரிய பிரச்சனையை கொடுக்கலினாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் அவ்வளோ சௌரியமாக இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பண்ண வேண்டிய பேசிக்கான ஒர்க் மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டு புதிய முயற்சி, புதிய குரோத் நோக்கி நம்ம போகாமல் செய்யக்கூடிய அன்றாட உழைப்பு, அன்றாட கடமைகளை நம்ம செய்யும் பொழுது நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து சீக்கிரம் வெளியில் வந்து படிப்படியாக நம்ம இயல்பான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்துடுவோம். அது வரைக்கும் பொறுத்திருந்து வீரத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு எந்த விதத்திலையும் நாம் நினைக்கிறதா கரெக்டு அப்படின்ட்டு வேகமாக பேசாமல், தன்னுடைய தாட் ப்ராசஸை வந்து குதர்க்கமாக பேசாமல் பொறுமையோட இருக்கும் பொழுது இந்த அஷ்டமசனி தாக்கம், இந்த பாவத்துவமான கர்மா செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரருக்கு மனசை வருடுற மாதிரி நட்பு கசக்கும். நம்ம யாரை நம்பியிருந்தோமோ அவங்களே நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. எதுவுமே நமக்கு வந்து கரெக்டான ஒரு ரெசிப்ரோகேஷன் நிறையா வராது. அது மாதிரி ஒரு மனசை வருடுற மாதிரி இந்த டைமில் கொஞ்சம் பொறுமை காட்டு, நமக்கு நேரம் சரியில்லை, பொறுமையாக இருந்து தான் இந்த இடத்துலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் யாரையுமே ஜட்ஜ் பண்ணாமல் இவங்க இப்படி தான் இவங்க அப்படி தாங்கிற மாதிரி இல்லாமல், நமக்கு நேரம் கெட்டிருக்கிறப்ப எல்லாமே அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து வேகம், வீரம் அது மாதிரி விஷயத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு நம்ம வந்து இந்த காலகட்டத்திலேருந்து அப்படியே பொறுமையாக இருந்து வரும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய கிரக நிலைகள் சாதகமான அமைப்புகள் வரும் பொழுது நம்ம எளிதில் வெற்றி பெற்று நம்ம வர முடியும். ஸோ முழுக்க சிம்மராசிக்காரர்கள் எல்லா வயதினர்களுக்கும் பார்த்திங்கன்னா கவனம் தேவை, விவேகம் தேவை. எதிலும் பார்த்திங்கன்னா கிளாரிட்டியோடு செயல்படக்கூடிய அமைப்புக்கு வேண்டும். ஈவன் நம்மளுடைய விஷயங்கள் தவறாக போனாலும் பொறுமையுடன் இருந்து இது இந்த நேரம் இப்படி தான் இருக்கும் என்று சொல்லி பொறுமையாக போகிறது தான் நல்லதே ஒழிய இதை நம்ம எடுத்து நம்ம வந்து நமக்கு எதிரே இருக்கிறவங்ககிட்ட நம்மளுடைய கருத்தை சொல்லும் பொழுது இன்னுமே வந்து பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய அமைப்பு தான் இருக்குதே ஒழிய சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த தருணத்தில் குறிப்பாக செப்டம்பர் 2025 இல்லை என்கிறது நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் எப்படி இருக்குது, திருக்பலம் எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா, புக்திநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன, 6-8 காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா, தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்தில் இருக்கா, அது தசநாதனுக்கு 12ஆம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா, இதெல்லாம் வைத்துதான்
துல்லியமான பலன்கள் வந்து நாம் இப்போ பேசின அந்த கோச்சார் அமைப்பு, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி, செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த பயிற்சி பலனையும் இப்போ நாம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 மாதம் 6 மாதம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய 2 வருடம் 4 வருடம் 6 வருடம் எப்படி இருக்க போகிறது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது, சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின அந்த பெயர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.